Hi viewers, welcome back to our channel Tech History. உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் தங்கமயில் டிஜி சில்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜி சில்வரோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோவில் போடுறோம். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பில் டிஜி சில்வர் எப்படி யூஸ் பண்ண போகிறது, தங்கமயில் டிஜி சில்வர் எப்படி ஆப் வழியாக ஜாயின் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தங்கமயில் ஆப் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அந்த தங்கமயில் ஆப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் டிஜி கோல்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போனோன்னா உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எதாவது ஸ்கீம் இருந்ததுன்னா அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் காட்டும். கீழே வந்தீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீமில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜி கோல்டு காட்டும். அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஜி சில்வர் காட்டும். ஓகே, ஸோ டிஜி சில்வரில் பாருங்கள் என்ன காட்டுது, சேவ் இன் சில்வர் எனி அமௌண்ட் எனி டைம் ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ₹100 அப் டு 5% பெனிஃபிட். நோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் காட்டும். ஓகேவா, ஸோ ப்ராசஸ் டு ஜாயின், ப்ராசஸ் டு ரீடீம், அதாவது நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு ரீடீம் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் ரீடீம் பண்ணலாம். ஸ்கீம் பீரியட் 330 டேஸு. வந்து போனஸ் லேப் என்ன ஃபஸ்ட்டு 70 டேஸ்க்கு 5%, 76 to 150 டேஸ்னால் 3.75%, 151 to 225 டேஸ்னால் 2%, 226 to 300 டேஸ்னால் 0.75%, 301 to 330 டேஸ் போனஸ் சீசன் கூட. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இதில் காட்டுவாங்க. இல்லை ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் நம்ம தான் கட்டணும். அது மாதிரி இதில் நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம், சில்வர் காயின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஜாயின் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் நவ் கிளிக் பண்ணும்போது ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து டிஜிகோல்ட் இருக்கிறனால எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ப்ரீ பாப்புலேட் ஆகி வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீ பாப்புலேட் ஆகி வரலன்னா நீங்கள் எந்தெந்த டீட்டெயிலாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சில அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, லொக்காலிட்டி, நாமினி நேம் இதெல்லாம் எனக்கு வந்து மிஸ் ஆகுது. அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஜி சில்வரோட ஸ்க்ரீனுக்கு போய்டும். இல்லை மேலே கீ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கீ பெனிஃபிட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ, ஸ்லாபுக்கும் எவ்வளோ இந்த போனஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில்வர் ரேட்டு 272 per கிராம் இருக்குது. ₹100 கட்டினா 0.368 கிராம் வந்து பெனிஃபிட் பார்த்தோம்னா 0.019 கிராமும் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய்ட்டு இது வந்து கேல்குலேட்டரில் செக் பண்ணலாம். இப்போ நான் 100/272 கொடுத்தோன்னா 0.3676 வருது. அப்போ 0.368 வந்து ரவுண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி 3 டெசிமல் பிளேசஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ வந்து போனஸ் செக் பண்ணி பார்ப்போம். போனஸ் வந்து 5% ஸ்லாபு. 5/272 கொடுத்தோம்னா 0.0183 வருது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 0.019 கொடுத்துருக்காங்க. அப்போது 4th டெசிமல் பிளேசஸ்ஸு என்ன இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க 3rd டெசிமல் பிளேசஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இல்லை நேம் யூர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிக் நேம் எதாவது வேணால் செட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிறேன்னா தங்கமயில் டிஜி சில்வர் 1 கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க 5th டிசம்பர், ஏன்னா 330 டேஸு. வந்து அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, பே நவ் கொடுக்குறேன். பேமெண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஒன்லி வந்து யூபிஐ மட்டும்தாங்க கட்டுது. இப்போ எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வந்துருச்சு. வந்து கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின்ட் இன் டிஜி சில்வர் ஸ்கீம். யுவர் பேமெண்ட் ₹100 ஹஸ் பின் ப்ராசஸ்ட் அண்ட் யுவர் பாஸ்புக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்புக் நம்பர் கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் முடிச்சோடனே அவளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் மட்டும் வருது. ஆனால் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரதில்லை. கன்ஃபர்மேஷன் மெயிலில் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ரெசிப்ட்னு இருக்குது. அது ஆக்சுவலாக டிஜி சில்வர்னு இருக்கணும். அதை அவங்க இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க போல். இதில் ரெசிப்ட் நம்பரு, பாஸ்புக் நம்பரு, கஸ்டமர் நேம், இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், டேட், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. would you like to set a scheme target to saveனு கொடுக்குறாங்க. செட் டார்கெட் கொடுங்க. enter the silver weight you wish to save in this scheme அப்படின்னு காட்டுறாங்க. அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. என்னோட வந்து டேஷ்போர்டில் டிஜி சில்வரும் டேக் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குது. வெயிட் சேவ்டு, பெனிஃபிட் ஏர்ன்டு, ரிவார்ட்ஸ் ஏர்ன்டு இருக்குது. டோட்டல் சில்வர் வெயிட் ஏர்ன்டு இருக்குது. அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ டார்கெட் இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டார்கெட் செட் பண்ணும்போது வீக்லி செட் பண்ணிக்கலாம், இல்லைனா மந்த்லி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீக்லி என்ன பண்ணுறேன் வந்து 2 கிராம்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வீக்லி 2 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு செட் டார்கெட்னு கொடுக்குறேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ ஜஸ்ட்டு செட் டார்கெட்டு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து செட் டார்கெட் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ டார்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி செட் வந்துருச்சு. கோ டு டேஷ்போர்டு. இப்போ ரெஃப்ரெஷ் ஆனால் பாருங்கள் டிஜி கோல்டு ஃபஸ்ட் இருக்குது, டிஜி சில்வர் செகண்ட் இருக்குது. இந்த வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு வெயிட் சேவ் ஆனது அது கரெக்டாக தான் சேவ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு ரேண்டமாக ஒரு அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அமௌண்ட் 150 கொடுக்குறேன்.
அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் காட்டும். ஓகேவா, இதில் செகண்ட் டைம் பே பண்ணும்போது மேலே ஸ்கீம் காட்டும், நம்ம என்ன போனஸ் லெவலில் இருக்கோம் அப்படிங்கிற இது காட்டும். இப்போ நான் வந்து 150 கொடுக்குறேன். அப்போ எனக்கு 150/272 என்ன வருதுன்னு பார்ப்போம். 150/272 ஓகே 0.5514 வருது, 551. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 4th டெசிமல் பிளேஸஸ் 5 and above இருந்தால் தான் நம்மளுக்கு வெயிட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ போனஸ் என்ன கொடுக்குறாங்க, 0.029. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ 150 × 5% / 272 கொடுத்தோன்னா 0.027 வருது, 0.0275 வருது. அப்போது ஈவன் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 0.028 தான் வரும். அப்போ இந்த கால்குலேஷன் அவங்க யூஸ் பண்ணல. அப்போ 150க்கு 5% போட்டால் என்ன வருது, 7.8. அப்போது வந்து 8 rupeesக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க போல். இப்போ 8 / 272 கொடுத்து பார்ப்போம். அப்போ 0.029 வருது. ஸோ அவங்க முதல்ல அமௌண்ட்டை டெரைவ் பண்ணி அதுலேருந்து தான் அவங்க இது பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெயிட் பிளாக் பண்ணுறாங்க. இதில் என்ன வருது, 0.0294 வருது. அப்போ எனக்கு 0.029 இது கரெக்டாக வருது. இப்போது 170 கொடுத்து பார்ப்போம் என்ன வருது. இப்போ 170 / 272 அப்போது 0.625. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ 170 × 5% அப்போ 8.5 வருது. அப்போ 9 rupees போட்டால் கரெக்டாக வரும். அப்போ 9 / 272 அப்போ என்ன வருது, 0.033. இதுவும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் 190 கொடுத்து பார்க்குறேன். 190 / 272 0.6985. அப்போது 699 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க இதுக்கு. அப்போ 0.699 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. வந்து பெனிஃபிட் என்னென்னா 0.037 மில்லிகிராமு. அப்போ என்ன பண்ணுறேன், 190 × 5% அப்போது 9.5. அப்போது வந்து 10 rupeesன்னு எடுத்துப்போம். அப்போ 10 / 272 அப்போது 0.0367 வருது. அப்போ 0.037 போட்டுறாங்க. அப்போது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது லாஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ நான் 210 கொடுக்குறேன். அப்போது 210 / 272 வச்சுக்கிட்டோம்னா 0.7720 வருது. அப்போது 0.772 இது ஓகே. பெனிஃபிட் பார்ப்போம். 210 × 5% அப்போ 10.5 வருது. இப்போ 11 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. 11 / 272 அப்போ 0.040 வருது. ஆனால் அவங்க 0.041. இப்போ 4th டெசிமல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க 3rd டெசிமல் பிளேஸாக வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ நான் பேனோ கொடுக்குறேன். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கமிஷன் அலர்ட் வந்தாச்சு. ஸோ கண்டினியூ கொடுங்க. இப்போது வந்து பாஸ்புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சேவ்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா வந்து பாஸ்புக்கில் என்னென்னு பார்க்கும். உங்களோட ஸ்கீம் நேம், என்ன ஸ்கீம் நேம் கொடுத்தீங்களோ நிக் நேமு, டோட்டல் அமௌண்ட் பெய்டு, சேவ்டு வெயிட்டு, வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, டோட்டல் வெயிட் சேவ்டு, வந்து ரெசிப்ட். நான் 2 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேமெண்ட் காட்டுது. ஸோ டார்கெட் அச்சீவ்டு 57% நான் செட் பண்ண டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போ 0.019 இருக்குது, 0.041 இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிப்போம். 0.019 + 0.041 அப்போது 0.06 பெனிஃபிட்டு 0.06. ஓகே, அப்போ வந்து பெனிஃபிட் கரெக்டாக தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த தங்கமயில் டிஜி சில்வர் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, சில்வர் சேவிங் ஸ்கீம்ஸு, டிஜி கோல்டு, டிஜி சில்வரு, மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.